இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. விளக்கேத்தும் எண்ணெய் நாளே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்துக்கிட்டு வந்த கன்னட நடிகர் சிவராஜ்குமார் அவர்களுக்கு இப்போ கேன்சர் ஃப்ரீ அப்படின்னு ரிப்போர்ட் வந்திருக்கிறதாவும், இந்த டஃப் டைம்ல எங்களுக்காக கூட இருந்து எங்களுக்காக ப்ரே பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு ரொம்பவே எமோஷனலான ஒரு தேங்க்யூ நோட்டை சிவராஜ்குமார் அவர்களும் அவருடைய மனைவியான கீதா அவர்களும் ஒரு வீடியோ பதிவா வெளியிட்டிருக்காங்க. பிளாடர் கேன்சர்ல இருந்து சிவராஜ்குமார் அவர்கள் மீண்டு எழுந்து அதை ஃபைட் பண்ணி வந்திருக்காரு. ನೀವು ಮಾಡಿದ ಪ್ರಾರ್ಥನೆಯಿಂದ ಇವಾಗ ಶಿವರಾಜ್ಕುಮಾರ್ ಅವರ ಎಲ್ಲ ರಿಪೋರ್ಟ್ಸ್ ನೆಗೆಟಿವ್ ಆಗಿ ಬಂತು. ಕೊನೆಯಲ್ಲಿ ನಾವು ಪೆಥಾಲಜಿ ರಿಪೋರ್ಟ್ಗೋಸ್ಕರ ಕಾಯ್ತಾ ಇದ್ವಿ. ಅದರಲ್ಲೂ ನೆಗೆಟಿವ್ ಅಂತ ಬಂದು ಇವಾಗ ಅವರು ಕ್ಯಾನ್ಸರ್ ಫ್ರೀ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಅಫಿಷಿಯಲಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಸೊ ಭಯ ಆಗುತ್ತೆ, ಯಾಕೆ ಮಾತಾಡ್ಬೇಕಾದ್ರೆ ಸ್ವಲ್ಪ ಎಮೋಷನ್ ಆಗ್ಬಿಡ್ತೀನಿ ಅಂತ. ಯಾಕಂದರೆ ಓಡ್ಬೇಕಾದ್ರೆ ಸ್ವಲ್ಪ ಎಮೋಷನ್ ಆಗಿದೆ. ಖಂಡಿತ ನಿಮ್ಮ ಆಶೀರ್ವಾದ ಹೆಂಗಿದೆ ಇರೋವರೆಗೂ ನಾನು ಖಂಡಿತ ಇದ್ದೇ ಇರ್ತೀನಿ. ನಿಮ್ಮ ಒಂದು ಈ ಪ್ರೀತಿ ವಿಶ್ವಾಸ ನಾನು ಯಾವತ್ತೂ ಮರೆಯಲ್ಲ. ಎಲ್ರಿಗೂ ಅಷ್ಟೇ, ಅಲ್ಲಿ ನಮ್ಮ ಪ್ರೊಡ್ಯೂಸರ್ಸ್ ಇರ್ಬೋದು, ಆ್ಯಂಡ್ ಅಭಿಮಾನಿ ದೇವರುಗಳು ಇರ್ಬೋದು, ನಮ್ಮ ಕೋ ಆರ್ಟಿಸ್ಟ್ಗಳು ಇರ್ಬೋದು, ಎಲ್ರಿಗೂ ಲವ್ ಯು ಆಲ್, ಹ್ಯಾಪಿ ನ್ಯೂ ಇಯರ್, நமஸ்காரம். இந்த வீடியோவுடைய துவக்கத்தில் சிவராஜ்குமார் அவர்களுடைய மனைவி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முதல்ல எல்லாருக்கும் நியூ இயர் வாழ்த்துக்கள். உங்க எல்லாருடைய பிரார்த்தனைகளால சிவராஜ்குமார் அவர்களுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாத்துலேயும் நெகட்டிவ் அப்படின்னு வந்திருக்கு. பேத்தாலஜி ரிப்போர்ட்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ அதுலேயும் கேன்சர் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. மக்கள் உங்க எல்லாருடைய அன்புனாலையும் பிரார்த்தனைகளாலையும் தான் இது சாத்தியமாகி இருக்கு. இந்த ஒரு நன்றியை வாழ்நாள் முழுவதும் நான் மறக்கவே மாட்டேன். இப்படி சிவராஜ்குமார் அவர்களுடைய மனைவியான கீதா அவர்கள் ரொம்பவே எமோஷனலா பேசியிருக்காங்க. இவங்களை தொடர்ந்து பேசின சிவராஜ்குமார் அவர்கள், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பேசும்போதே நான் ரொம்ப எமோஷனல் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இப்போ எப்படி ஒரு மனநிலையில் நான் பயந்துட்டு இருந்தனோ அப்படி தான் கேன்சர் அப்படின்னு சொன்னதும் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் போனேன் இல்லையா, அப்போது ரொம்பவே எமோஷ்னல் ஆகிட்டேன் நான். பட் இந்த ஒரு செய்தியை கேள்விப்பட்டதுலேருந்து எனக்கு தைரியம் கொடுக்க நீங்கள் எல்லாருமே அவ்வளோ அன்பு மழையை பொழிஞ்சிங்க. இதில் என் கூட பயணம் செஞ்ச நிறைய கோ ஆர்டிஸ்ட், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அண்ட் டாக்டர்ஸ், இவங்க எல்லாருமே எனக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த் அண்ட் தைரியத்தை கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் அப்போவே ஷூட்டிங்கில் நான் கலந்துக்கிட்டேன். அதில் 45 அப்படின்ற படத்துக்காக இன்டென்ஸான ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ண வேண்டியது இருந்தது. இன்ஃபேக்ட் அந்த டைமில் கீமோதெரப்பி ட்ரீட்மெண்ட் நான் அண்டர்கோ பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ எனக்கு அஃபீஷியலாக கேன்சர் ஃப்ரீ அப்படின்னு ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. ஹாஸ்பிட்டலில் என்னை ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் மந்த் ரொம்பவே ஸ்லோவாக இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எனக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. மார்ச் மந்த் அப்புறமா உங்களுடைய ஃபுல் ஃபோர்ஸில் நீங்கள் இறங்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரியே முழு ஃபோர்ஸில் நான் கண்டிப்பாக திரும்ப வருவேன். சிவானாவா இத்தனை வருஷமாக என்னை எப்படி கொண்டாடினீங்களோ அதை விட டபுள் தி எனர்ஜியாக நான் உங்கள் முன்னாடி வந்து நிற்பேன். அது டான்ஸ்லையாக இருக்கட்டும், ஃபைட்ஸ்லையாக இருக்கட்டும், லுக்ஸ்லையாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே முழுசாக உங்களை என்டர்டெயின் பண்ணுவேன். உங்களுடைய ஆசீர்வாதங்களால் முழு எனர்ஜியோட நான் செயல்படுவேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு டஃப் டைமில் எனக்காக என் கூட கடைசி வரையும் இருந்து போராடின என்னுடைய மனைவி கீதா அவர்களுக்கும் என்னுடைய மகள் நிவேதிதா அவர்களுக்கும் இந்த இடத்துல ரொம்பவே மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க ரொம்பவே சேலஞ்சிங்கான ஒரு நேரத்தை ஃபேஸ் பண்ணாங்க. இதில் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்லாம் எனக்கு பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பயந்து போயிருந்தீங்க. அப்படிலாம் எதுவும் இல்லை. சிம்பிளாக சொல்கிறேன், நியூ பிளாடர் எனக்கு ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம், யாரும் பயப்படவும் வேணாம். இப்போது என்னுடைய உடல்நிலையும் மன வலிமையும் நல்லாவே இருக்குது. இந்த ஒரு டஃப் டைமில் எனக்காக என் கூட இருந்து பிரார்த்தனை பண்ண உங்கள் எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே எமோஷ்னலாக சிவராஜ்குமார் அவர்கள் இந்த வீடியோவில் பேசியிருந்தார். இதை பார்த்து நிறைய பேர் இப்போதான் எங்களுக்கு ரொம்பவே ரிலீஃபாக இருக்குது, டேக் கேர் சிவானா அப்படின்னு சொல்லி மனமார்ந்த அவங்களுடைய அன்பை வெளிப்படுத்திட்டு வராங்க.